மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா ஆஸ்டின்பட்டி முல்லாக்குளம் கிராமத்தில் ஆதிதிராவிட மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் உரிய விதிமுறைகளை பின்பற்றாமலும் வீடு கட்டாத 52 பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட அனுமந்த பட்டாவை ஆதிதிராவிட நலத்துறை ரத்து செய்து ஆணை பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து புதிதாக 52 பயனாளிகளை தேர்வு செய்து அனுமந்த பட்டா வழங்கியது. புதிதாக பட்டா பெற்ற பயனாளிகள் அவரவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் வீடு கட்டி வருகின்றனர். இந்நிலையில் இவர்களை வீடு கட்ட விடாமல் தடுப்பதாகவும் மிரட்டல் விடுவதாகவும் கூறி ஆஸ்டின்பட்டி காவல் நிலையத்தில் அந்த நபர் மீது புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் முறையாக விசாரிக்காமல் அலைக்கழிப்பதாகவும் இதனால் வீடு கட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே உரிமை உள்ள பயனாளிகளுக்கு வீடு கட்ட பாதுகாப்பு வழங்கியும் அத்துமீறி தகராறு செய்யும் நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். முல்லாகுளம் கிராமத்தில் 52 பயனாளிகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அனுமந்த பட்டாக்களை முறையாக அவங்க பின்பற்றாதனால அந்த பட்டாக்களை ரத்து செஞ்சு புதிதாக 52 பயனாளிகளை தேர்வு செஞ்சு ஆதிதிராவிட நலத்துறை நிர்வாகம் 52 பேர் பயனாளிகளுக்கு பட்டா கொடுத்துருந்தாங்க. அந்த பட்டா கொடுத்த பயனாளிகள் எல்லோரும் முறையாக அவங்கவுங்க இடத்துல வீடு கட்டிட்டு வராங்க. அதே மாதிரி நாங்களும் எங்கள் ஒரு 12 பயனாளிகள் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல நாங்கள் வீடு கட்ட போனோம். அப்போ நிலையூர் கிராமத்தை சேர்ந்த ஓம் சக்தி நகர் ரமேஷ் என்ற திமுக நிர்வாகி எங்களுக்கு தான் செல்லு, நாங்கள் தான் பட்டா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வீண் தகராறு செஞ்சு எங்களை மிரட்டல் விடுத்து எங்களை வீடு கட்ட விடாமல் தடுக்கிறாரு. அவர் மேலே ஆஸ்டின்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் புகார் கொடுத்தோம். புகார் கொடுக்கும்போது சாமியப்பன் என்ற காவல்துறை சார்பு ஆய்வாளர் எங்கள் புகார் மனுவை வாங்கினவர் 53/2025 என்ற பேரில் சிஎஸ்ஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் சிஎஸ்ஆர் கொடுக்கல. சிஎஸ்ஆர் பதிவு பண்ண காவல் சார்பு ஆய்வாளர் வட்டாட்சியர்கிட்ட நான் ரிப்போர்ட்டு கேட்டு வட்டாட்சியர் அளிக்கிற ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நான் பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பேன், வீண் தகராறு செய்கிறவங்க மேலே பட்டாவில் உரிமை இல்லாதவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் ஆதிதிராவிட நலத்துறைக்கு அறிக்கை கேட்டு கடிதமும் அனுப்பிச்சாங்க. வட்டாட்சியர் 5/4/2025 தேதி அன்று வட்டாட்சியர் யாருக்கு பட்டா கொடுத்தது செல்லும், யாருக்கு செல்லாது என்ற அறிக்கையினை காவல் நிலையத்திற்கு பதிவு தபாலில் அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கு அந்த அறிக்கை பெற்ற சார்பு ஆய்வாளர் சாமியப்பன்றவர் பணி ஓய்வு பெற்று சென்று விட்டார். அதுக்கப்புறம் புதிதாக வந்த 4 சார்பு ஆய்வாளர் யாருமே இதுவரைக்கும் 40 நாட்கள் ஆகிருக்கு. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்க மறுக்கிறாங்க, தாமதப்படுத்துகிறாங்க, வேணும்னே எங்களை அலங்கழிக்கிறாங்க. வட்டாட்சியர் சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கிட்டத்தட்ட 140 நாள் ஆயிடுச்சு. வட்டாட்சியரோட அறிக்கை 60 நாள் ஆயிடுச்சு. காவல்துறை அதிகாரி வேணும்னே தாமதப்படுத்துகிறாங்க. நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளர் மீது சார்பு ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த மக்களுக்கு உரிமையுள்ள பட்டா உள்ள உரிமையுள்ள மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு காவல்துறை பாதுகாப்பு கேட்டுக்கிறேன். காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க வந்திருக்கோம். அனுப்பாடி எஸ் பாலகுமார், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட இணை செயலாளர்.